ஆராதனையில் வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், திருச்சபையும், ஊழியங்களையும், கர்த்தருடைய தாசர்களையும் குடும்பங்களையும் அவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. உங்கள் பக்கத்திரங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராகன்னு சொல்லி நம்ம எல்லாம் அவர்களை வாழ்த்துவோமா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம செய்தி வேளையில் நம்ம ரொம்ப சத்திய வசனத்தை நம்ம கவனமாய் கேட்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். இல்லை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நடுங்கணும். சின்ன பிள்ளைங்க அமைதியாக உட்காரணும். பேரண்ட்ஸுங்க உங்கள் பிள்ளைங்களை கண்காணிக்கணும். நம்ம இங்கே பார்க்கின்றோம், இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள். அல்லேலூயா. இன்றைக்கு பாம் சண்டே என்று சொல்லுவார்கள், குருத்தோலை ஞாயிறு தினம். உலகம் முழுவதிலும் இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி அவருடைய ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பெத்பகே, பெத்தானியா என்கிற அந்த ஊருக்கு சமீபமாய் வந்தபோது ஒலிவமலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். அப்ப இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தமக்கு சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராகிலும் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் இடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் போய் அங்கே ஒரு வாசல் அருகே இருவரி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையையும் குட்டியையும் அவர்கள் அவிழ்த்து இயேசுவினிடத்தில் அவர்கள் என்ன பண்ணுறார்களாம்? கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது அந்த கழுதையினுடைய எஜமானன் வந்து கேட்குறான், இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள்? இவங்க இயேசு சொன்னபடியே என்ன சொன்னாங்க? இது ஆண்டவருக்கே வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த எஜமான் வேற ஒன்றுமே பேசலை. அப்போ அந்த கழுதையும் குட்டியும் அவிழ்த்து இயேசுவின் இடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்போ கொண்டு வந்தபோது அங்கே திரளான ஜனங்கள் கூடி வந்து விடுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இயேசு செய்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள், அதிசயங்களை கண்ட ஜனங்கள் இல்லையா? ஸோ அவருடைய சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் திரளாய் அங்கே கூடி வருகிறார்கள். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாளான லாசருவை அவர் உயிரோடு கூட என்ன பண்ணாரு? எழுப்பினார். இந்த செய்தி அன்றைக்கு தேசம் முழுவதும் பரவினது. யாரையா இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும்? அதுவும் மரித்து போய்
அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான நாற்றமெடுத்த சரீரத்தை யார் உயிரோடு கூட கொண்டு வர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் பார்க்கவில்லையே என்று சொல்லி, அப்போ திரளான ஜனங்கள் அந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் இயேசுவை பார்ப்பதற்கு என்ன பண்ணுகிறார்களாம்? வருகிறார்கள். அல்லேலூயா. அதோடு மட்டும் இல்லை, அது பஸ்கா பண்டிகைக்கு சமீபமாயிருந்தது. ஒரு யூதன் பஸ்கா பண்டிகை கட்டாயம் கொண்டாட வேண்டும். அவன் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு வந்து அங்கே என்ன செய்வேன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை அவன் பலி செலுத்த வேண்டும். அதனால் அது பண்டிகை நாள். ஆகவே அதாவது பல இடங்களிலே இருந்த யூதர்கள் எல்லாம் எருசலேமுக்கு வருகிற நாட்கள் அது. ஏன்னா அந்த வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி போன அந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பஸ்கா பண்டிகைக்கு ஆட்டை செலக்ட் பண்ணி அந்த ஆட்டை ஆசாரியனுக்கு முன்பாக தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். ஆசாரியன் அதை செக் பண்ணி பார்த்து அதில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அவன் அறிவித்தால்தான் பஸ்கா பண்டிகையிலே அந்த ஆட்டை அவங்க என்ன செய்ய முடியுமா? பலியிட முடியும். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஆலயத்துக்கு அந்த ஆட்டை என்ன பண்ண அவர்கள் கொண்டு போக வேண்டும். அப்போ ஆசாரியன் அதை செக் பண்ணி பார்ப்பான். ஏதாவது பழுது இருக்கா, ஊனம் இருக்கா, ஏதாவது அந்த ஆட்டில் குறை இருக்கான்னு பார்த்துட்டு, அப்போது அவன் ஒன்றும் இல்லையானால் ஓகே, இந்த ஆட்டை நீங்கள் என்ன செய்யலாம்? பலி செலுத்தலாம் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய நாள் தான் அந்த நாள். ஆகவே எருசலேமுக்கு ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொண்டு வரப்பட்ட அந்த கழுதையின் மேலே அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணார்களாம்? விரித்தார்கள். சீஷர்களும் விரிக்கிறார்கள். அங்கே வந்திருக்கிறவர்கள் அந்த வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். ஒருவேளை கழுதையின் மேலே மட்டும் இல்லை, கழுதை செல்லுகிற அந்த பாதையிலே மரக்கிளைகளை தரித்து வஸ்திரங்களை பரப்பி எல்லாரும் ஓசன்னா என்று சொல்லி அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பவனியிலே ஏறக்குறைய 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த பவனியிலே கலந்து கொண்டார்களாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த 2.5 லட்சம் மக்களும் ஏகோபித்து அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 2.5 லட்சம் ஜனங்க எல்லாரும் ஏகோபித்து ஓசன்னா 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 ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இல்லை, இவர்கள் மட்டும் இல்லை, இயேசுவை எதிர்கொண்டு எருசலேமிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை எதிர்கொண்டு வருகிறார்கள். அப்போதான் பரிசேயர்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, உம்முடைய சீஷர்களை அதட்டும், இவங்க இப்படி தேவனை புகழ்கிறார்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவங்க அமைதியாக இருந்தால் இந்த கல்லுகளே என்னை நோக்கி என்ன பண்ணும்? கூப்பிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பாக அவர் அந்த கழுதையின் மீது ஏறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி போன அந்த சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் மட்டுமல்ல 4 சுவிசேஷங்களிலும் நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. அங்கே 1 11 வசனங்களையும், மார்க்கு 11 11 வசனங்களையும், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 28 38 வசனங்களிலேயும், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 4 சுவிசேஷங்களிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி போன இந்த சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா அது மிக 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 அவசியமானதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த 4 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவத்தை ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நிறைய மிருகங்களை அந்த நாட்களில் அவர்கள் வைத்திருந்தார்கள். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தில், அதாவது இந்தியாவில் கழுதை மிக அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு மிருகமாய் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் அந்த தேசங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் தேசத்தில் கழுதை தான் விலையுயர்ந்த மிருகம். அல்லேலூயா, கழுதை தான் மிக விலையுயர்ந்த ஒரு மிருகம். அதாவது குதிரை, ஒட்டகம், கழுதை இவைகளை அவர்கள் அதிகமாக பயன்படுத்தினதை நாம் வேதத்திலே வாசித்து அறிய முடிகிறது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் நாட்டிலே குதிரையை விட ஒட்டகத்தினுடைய விலை அதிகம். குதிரையை விட ரொம்ப விலையுயர்ந்தது எதுவும் அவங்களுக்கு ஒட்டகம். ஆனால் ஒட்டகத்தை விட மிகவும் விலையுயர்ந்தது எதுவா? கழுதை. ஆனால் நம்ம ஊரில் அதை ரொம்ப அற்பமாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் ரொம்ப விலையுயர்ந்த மிருகமாக மதிக்கப்பட்டது எதுனா கழுதை. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாரும், அதாவது கழுதையின் மேலே ஏறி பயணம் செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் புறஜாதி ராஜாக்கள், இஸ்ரவேல் அல்லாத தேசத்தை ஆண்ட ராஜாக்கள், அவங்க எது மேலே போயிருக்காங்க? குதிரையின் மேலே சவாரி செய்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலை அரசாட்சி செய்த ராஜாக்கள் எல்லாரும் எது மேலே தான் போயிருக்காங்க? அவர்கள் கழுதையின் மேலே பவனி போனதை, அதாவது கழுதையின் மேலே ஏறி அவர்கள் பிரயாணம் செய்ததை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:33, 2 ராஜாக்கள் 1:33 வாசிங்க. அதுதான் வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை சீகோனுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அப்போ அதாவது தாவீதுக்கு பிற்பாடு இஸ்ரவேலை ஆள்கிறதற்கு சாலமோன் ராஜாவாக அறிவிக்கப்படுவதற்கு அவரை எந்த கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போகிறாரா? கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவரை ஆசாரியனிடத்துக்கும் தீர்க்கதரிசனிடத்துக்கும் அங்கே கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போது இஸ்ரவேலின் ராஜாக்கள் பெரும்பாலும் அவங்க எது மேலே தான் ஏறி இருக்காங்க? கழுதையின் மேலே ஏறி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெள்ளை குதிரையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே. அப்படின்னா இது இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவங்க எது மேலே ஏறியிருந்தார்களா? வெள்ளை குதிரையின் மேல், கழுதையின் மேலே. வெள்ளை கழுதை.
இப்படி பல இடங்களிலே இதுக்கு ஆதாரத்தை நீங்கள் காண முடியும். அதோடு மாத்திரம் இல்லை, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சகரியா 9:9 வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே என்னவா மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு, மனு உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாகவே இங்கே சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆண்டவராகிய இயேசு மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் பாலகனாய் பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி பவனி வருவார் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தை சகரியாவின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. வேதம் எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் இந்த உலகத்தில் மனு உருவெடுத்து வரவே இல்லை. ஆனால் அவர் வருவதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி சொல்றார், இயேசு வருவார், அவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி என்ன செய்வார்? பவனி வருவார். அதனால கெம்பீரி, ஹார்பரி என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தீர்க்க தரிசனத்தின்படி சொல்லப்பட்டது நிறைவேறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கழுதையின் மேல் ஏறி அவர் எருசலேமை நோக்கி அங்கே அவர் பவனி போகிற காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேட்ட ஜனங்கள், கண்ட ஜனங்கள், அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஏராளம் அங்கே கூடி வந்தார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவை அவர்கள் ராஜாவாக்கும்படியாக. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த நாட்களில் உலகம் முழுவதையும் ரோமர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஆட்சி செய்தார்கள். அப்போ யூதேயா தேசத்தை அரசாட்சி செஞ்சது யாருன்னா? ரோமர்கள். அப்போ ரோமர்களால் இந்த யூத ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, துன்பத்தை அனுபவித்த மிக கொடூரமான ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்களை மீட்பதற்கு ஒரு இரட்சகர் என்ன செய்வார்? வருவார். ஒரு ராஜா வருவார், ஒரு மேசியா வருவார். அவர் வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டதையும், காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிட்டதை, மரித்தோரை உயிரோடு எழுப்பினதை, இப்படி இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்ட அந்த ஜனங்கள், இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த ராஜா என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணி விட்டது மாத்திரல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்மை ஆளுகின்ற ராஜாவாக நாம் அவரை முடிவு பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த எருசலேமில் இருந்த திரளான ஜனங்கள் அந்த இயேசுவை எதிர்கொண்டு வருகிறார்கள். அந்த பவனியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி வந்து அவர்கள் ஓசன்னா 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 என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். ஓசன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும். அந்த ஜனங்களா சொல்றாங்க, கர்த்தாவே எங்களை என்ன பண்ணுங்க? ரட்சிங்க. கர்த்தாவே எங்களை ரட்சிங்க.
இந்த ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்குங்க. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களுடைய ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி அங்கே அந்த ஜனங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை தெரிவிக்கும்படியாக அங்கே ஓசன்னா 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 என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அந்த கழுதையின் மேலே ஏறும்போது அந்த கழுதைக்கு எத்தனை மதிப்பு யோசித்து பாருங்க. இல்லை, கழுதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு மிருகம், அப்படி தானே? கழுதை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒருவேளை குதிரை பிடிக்கிற மாதிரி, ஒட்டகம் பிடிக்கிற மாதிரி, ஒருவேளை மான், சிங்கம், புலி இல்லை அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி, ஒருவேளை வீட்டில் வளர்க்கக்கூடிய சில மிருகங்களை பிடிக்கிற மாதிரி கழுதையை அந்த அளவுக்கு யாருக்குமே என்ன பண்ணாதுங்க, பிடிக்காது. ஏன்னா அதனுடைய குரல் ரொம்ப குயில மாதிரி பாடும், அப்படி தானே? அப்படி தானே? ஸோ கழுதை கத்தனாலே அந்த சத்தம் எப்படி இருக்கும், ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்காது. அதனுடைய தோற்றம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகானதாகவும் அது என்ன பண்ணாது, இருக்காது. அதே போல் கழுதை ரொம்ப வீரமுள்ள ஒரு மிருகமும் அல்ல. குதிரை மாதிரி ரொம்ப பலசாலியோ அல்லது ரொம்ப வீரமுள்ள ஒரு மிருகமோ அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையைத்தான் அவர் பவனி செய்வதற்கு இல்லை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் உங்களையும் என்னையும் கூட நாம் கண்ணோக்கி பார்ப்போமானால் நம்மை விட கல்விமான்கள், ஞானிகள், ஐஸ்வர்யவான்கள், கனம் பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் குதிரையை மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அந்த குதிரை ஆண்டவருக்கு தேவையில்லை. கழுதையை மாதிரி இருந்த உங்களையும் என்னையும் தான் இயேசு தனக்கு தேவை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டார். ஆமாம், நம்மளாம் ஞானிகள் இல்லை, ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு இயேசு உங்களை என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டார். இல்லையா? ஸோ பாருங்க, எப்பவுமே ஆண்டவர் தாழ்மையில் இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டு தான் அவர்களை உயர்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, எங்கோ கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை, ஆனால் இன்னைக்கு இதுவரைக்கும் அந்த கழுதை பார்த்திராத மேன்மையை அந்த நாளில் அந்த கழுதை அனுபவிக்கிறது. இல்லை, பொதுவாகவே நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, கழுதை கெட்டால் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, குட்டிச்சவரணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த கழுதைக்கு விலையுறந்த வஸ்திரங்களை சீஷர்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த கழுதையின் மேல் விரிக்கிறார்கள். கழுதைக்கு முன்னாடி தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். மரக்கிளைகளை தரித்து அந்த கழுதைக்கு முன்னாடி அவர்கள் பரப்புகிறார்கள். பாருங்க, என்ன ராஜ மரியாதை அந்த கழுதைக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லையா? எவ்வளோ மரியாதை, எவ்வளோ மதிப்பு, இல்லை எவ்வளோ கனம், எவ்வளோ மேன்மை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கழுதை போல இருந்த நம்ம, அற்பமாக இருந்த நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கும்படியான கழுதையா இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை கனமுள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய், உயர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில், அதாவது மிக உயர்ந்த அந்தஸ்திலே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை கழுதை வந்து கேட்கல, நான் இயேசு ராஜா ஏற போகிற கழுதை நான், அதனால் எனக்கு வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்து போடுங்க, எனக்கு மரக்கிளைகள்லாம் தரித்து போடுங்க அப்படிலாம் கேட்கல. ஆனால் இயேசு ஏற போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த கழுதைக்கு எவ்வளவு ஒரு மகத்துவமான வாழ்வு கிடைத்ததை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. எப்போவுமே கிபி கிமுன்னு இருக்கிற மாதிரி இயேசுவுக்கு முன்னாடி நம்ம, அதாவது இயேசு கிறிஸ்துக்குள் நாம் வருவதற்கு முன்பாடி நம்முடைய வாழ்க்கை வேறு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்ததுக்கு பிற்பாடு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை வேறு. அல்லேலூயா. ஆமாம், முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா கழுத வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும்.
ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி பார்ப்போமானால் கழுதைக்கு கிடைச்ச மாதிரி மேன்மையும் கனமும் மகத்துவமும் உயர்வும் தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த கழுதை நான் இயேசுவை சுமக்க மாட்டேன்னு போயிருந்தா இந்த கழுதையை குறித்து அதான் இந்த கழுதைக்கு யாரும் கனம் செலுத்திருக்கவே முடியாது. இல்லை பாருங்க, இயேசப்பா நமக்குள் வரும்போது, நாம் இயேசுவை சுமக்கின்ற மனிதர்களாய் இந்த உலகத்தில் வாழும்போது பாருங்க, நம்மை தேவன் கனவான்களாய், ஐஸ்வர்யவான்களாய், கல்விமான்களாய், அதாவது உயர்ந்த உத்தியோகஸ்தராய், இந்த உலகத்தில் ராஜாக்களாய், பிரபுக்களாய் பாருங்க, நம்மை மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் கனத்தினாலும் சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்பி நம்மை உயர்த்துகிறார் என்பதற்கு இந்த கழுதை ஆதாரமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, கழுதையின் மேலே இயேசு ஏறின உடனே அந்த கழுதைக்கு வேண்டியது எல்லாம் அந்த கழுதையினுடைய காலடியிலே விழுந்தது. அந்த கழுதை எதையுமே கேட்கல, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கலாம் கேட்கல. ஆனால் அதாவது கழுதையின் மேலே இயேசு ஏறிட்டார். அதனால் இப்போ அந்த கழுதைக்கு கனமும் மேன்மையும் பாருங்க உயர்வும் உண்டானது போல நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே சுமக்கின்ற கழுதையாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த கழுதைக்கு வேண்டியதெல்லாம் அதன் காலில் விழுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் இயேசுவை சுமக்கும் போது பாருங்க, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கழுதையை அதாவது இயேசுவை நம்ம என்ன பண்ணோம்? சுமக்கின்ற கழுதையாய் இருக்க வேண்டும். இயேசுவை சுமக்கணும். சில நேரத்தில் வாழ்க்கையில் அவரை சுமக்க கூடாதபடிக்கு சத்துரு போராட்டங்களை, பிரச்சனைகளை, நெருக்கங்களை, பாடுகளை கொண்டு உங்களை இயேசுவை விட்டு பிரிக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை விட்டுவிட வேண்டும். நீங்கள் இயேசுவை சுமந்து செல்லுகிற கழுதையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி பல விதத்தில் சத்துரு உங்களோடு கூட போராடுவான். ஆனால் நீங்கள் இயேசுவை சுமக்கின்ற கழுதையாக இந்த உலகத்தில் வாழ அர்ப்பணிப்பீர்களானால் இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சம்பூரணமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இந்த பவனி ஒரு ஆதாரமாய் நமக்கு காணப்படுகின்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, இந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு எங்க போதுன்னா எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ முறை எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை அவருடைய பயணம் வித்தியாசமானது. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் பிரயாணம் செய்கிற அந்த பாதை ஒரு இடத்துல போன உடனே அது ரெண்டாய் பிரியும். இன்னைக்கு இஸ்ரவேல் அங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க, இயேசுவை நம்முடைய ராஜாவா என்ன பண்ணோம், இன்றைக்கு மாற்றிவிட வேண்டும். அதனால லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் அந்த எருசலேமை நோக்கி அந்த பாதையிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல போன உடனே அந்த பாதை ரெண்டாய் பிரியுமா. ஒரு பாதை அன்றைக்கு தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிலாத்துவினுடைய அரண்மனையை நோக்கி ஒரு பாதை செல்லுமா. இன்னொரு, அதாவது வலதுபுறத்திலே செல்லுகின்ற பாதை பிலாத்துவினுடைய அரண்மனையை நோக்கி போகுமா. நேராக வலதுபுறம் திரும்பி போனால் யாருடைய கோட்டை வரும்? பிலாத்துவினுடைய அரண்மனை வந்துவிடும். ஒருவேளை இடது பக்கம் திரும்பி போனால் அந்த பாதை நேராக எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்களை கொண்டு போகுமா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அங்கே கூடி வந்திருக்கிற அந்த லட்சக்கணக்கான மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பிலாத்துவினுடைய ஆட்சியை நாம் விழப்பண்ணி நேராக இயேசுவை கோட்டைக்கு, பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அவனுடைய ஆட்சியை கவிழ்த்து இயேசுவை சிங்காசனத்தில் அமர பண்ணி இயேசுவை நாம் ராஜாவாக நாம் அவரை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் தீர்மானித்தவர்களாக அங்கே அந்த பவனியிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதோடு மட்டும் இல்லை,
அந்த ஜனங்க ஒருத்தரை ராஜாவா ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை அந்த ராஜாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவார்களாம், அவர்கள் கழட்டி அந்த வஸ்திரங்களை அங்கே விரித்து விடுவார்களாம் ராஜா நடந்து போகிறதுக்கு. ஸோ கையில் அந்த வஸ்திரங்களை கழட்டி என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் ஆர்ப்பரிப்பார்களாம். இப்போ இந்த ஜனங்க ஏன் வஸ்திரங்களை கழட்டி அங்கே ஆண்டவர் போகிற அந்த பாதைக்கு முன்னாக அவர்கள் விரித்தார்கள் என்று சொன்னால், ஸோ அவர்கள் இயேசுவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் தங்கள் விலையுறந்த வஸ்திரங்கள்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, கழட்டி அங்கே அந்த பாதையில் அவர்கள் விரிக்கிறார்கள், அந்த கழுதையின் மேல் அவர்கள் விரிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன, இயேசு இப்போ அங்கே அவர் நேராக அவரை எங்கே நம்ம அழைத்து கொண்டு போக போகிறோம், அங்கே பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அவனுடைய ஆட்சியை கவிழ பண்ணி அங்கே இயேசுவை ராஜாவாக அந்த சிங்காசனத்தில் அமர பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த பவனியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர் நேராக அந்த பவனியில் போய் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அவர் அந்த பாதை முடிகிற இடத்துல அவர் வலதுபுறமாக திரும்பி பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு செல்வார் என்று சொல்லி. ஆனால் இயேசுவோ அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவர் அப்பாற்பட்டவராக நேராக போனார். அந்த பிரிகிற இடத்துல, அந்த பாதை ரெண்டாக பிரிகிற இடத்துல அவர் வலதுபுறம் போகாமல் இடதுபுறமாக திரும்பி நேராக எருசலேம் தேவாலயத்துக்கு ஆண்டவர் போனார். அல்லேலூயா. அதுதான் ஜனங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்தது. இன்னைக்கு இயேசுவை புகழ்ந்த அதே கூட்டம் 6 நாள், அதாவது 5 நாட்களுக்கு பிற்பாடு அவரை சிலுவையில் அறைய போகிற நாட்களில் அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் என்று அவருக்கு எதிராக கோஷமிட்டதற்கு அது கூட ஒரு காரணம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா தங்களுடைய எதிர்பார்ப்பை இயேசு என்ன பண்ணல, நிறைவேற்றவில்லை. தாங்கள் இவரை ராஜாவாக்க நினைத்தோம், ஆனால் இவரோ புரட்சிக்கு உட்படாம தேவாலயத்துக்கு போய்விட்டாரே என்பது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆனால் சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, நான் சொன்னேன், பஸ்கா பண்டிகையிலே ஒரு ஆட்டை பலியிடுவதற்கு முன்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் தெரிந்து கொண்ட ஆட்டை எங்கே கொண்டு போனோம், ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு போய் அது பழுதற்றது என்பதை ஆசாரியன் நிரூபிக்கும்படிக்கு அவர்கள் அந்த ஆட்டை தேவாலயத்துக்கு கொண்டு வரக்கூடிய நாள் தான் அந்த நாள். அப்போ இன்னைக்கு ஏன் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு தன்னை பலியிடுவதற்கு ஆயத்தமாக ஆசாரியனுக்கு முன்பாக தேவாலயத்திலே தன்னை கொண்டு போய் இயேசு நிறுத்தினார். அல்லேலூயா. எந்த பலியிடப்பட வேண்டிய ஆடு இன்னைக்கு ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு போகலாம், அந்த ஆடு பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ண முடியாது, பலியிடப்பட முடியாது. ஆனால் இயேசு, நீங்கள் ஆட்டையும் மாட்டையும் பலியிட்டது போதும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக இல்லையா, குற்றமற்றவரும் மாசற்றவருமாயிருக்கிற பாவம் இல்லாத பரிசுத்த தெய்வமாகிய நான் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக என்னையே பலியாய் தருகிறேன் என்பதற்கு அடையாளமாக அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு அந்த கழுதையின் மேல பவனி போனார். அல்லேலூயா. ஒருவேளை யூதர்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கு செவிசாய்த்திருப்பாரானால், அன்றைக்கு பிலாத்துவை சிங்காசனத்திலிருந்து தள்ளி அந்த யூத தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக அவர் முடிசூட்டப்பட்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு யூதரை மாத்திரம் அரசாட்சி செய்வது, அதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபடியினாலே அவர் அன்றைக்கு யூதருக்கு ராஜாவாக முடிசூட்டி கொள்ளாமல்
தன்னை இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிற தேவாட்டு குட்டியாக அவர் அந்த எருசலேம் ஆலயத்தை நோக்கி அவர் பயணம் செய்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்ததுனால தான் இயேசுவை கைது செய்து அவரை பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போன போது பிலாத்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ யூதருக்கே ராஜாவா? அவன் கேட்கிற முதல் கேள்வி அதான், நீ யூதருக்கே ராஜாவா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து விட்டார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்லுகிறார்கள். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் யூதருக்கு ராஜாவா? ஆண்டவர் சொல்றார், நீ சொல்லுகிறபடிதான். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவர் யூதருக்கு மாத்திரம் ராஜா அல்ல, அகில உலகத்திலும் இருக்கிற எல்லா மனிதனையும் ரட்சிக்கும்படி தன்னை ஜீவ பலியாய் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த ராஜாதி ராஜா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால இந்த பஸ்கா பண்டிகையிலே ஆட்டை அல்ல, மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன்னை பலியிடுவதற்காக குற்றமற்ற மாசில்லாத ஆடாக தன்னை தேவாலயத்திலே அந்த பவனியிலே இயேசு கொண்டு போய் நிறுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த இரட்சகராகிய இயேசு உங்கள் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக அவர் சிலுவையிலே மரிக்க குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் தன்னை அன்னைக்கு ஒப்பு கொடுக்காம போயிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் பாவிகளாய் வாழ்ந்திருப்போம், பாதாளத்துக்கு போயிருப்போம் பாருங்க. ஆனால் இயேசுவோ உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அந்த கழுதையின் மீது ஏறி எருசலேம் தேவாலயத்துக்கு ஆண்டவர் பயணம் செய்ததை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால நாம் ஓசன்னா என்று சொல்லி அந்த ஜனங்கள் சொன்னார்கள். ஓசன்னா என்ன அர்த்தம்னு சொன்ன, கர்த்தாவே ரட்சியும். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே எங்களை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவை சுமந்து கொண்டு சென்ற அந்த கழுதை நேரம் எங்க போச்சுன்னு சொன்னேன், எருசலேம் தேவாலயத்துக்கு போனது. இன்னைக்கு இயேசுவை நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இல்லை இயேசுவை நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எங்க போய் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அந்த கழுதை போனது போல. இல்லை, ஸோ நீங்களும் நானும் பரம எருசலேம் ஆகிய பரலோகத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பிரயாணத்தினுடைய முடிவு எங்க தெரியுமா? பரம எருசலேம் ஆகிய சீயோனிலே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம எதுக்கு நேராக போயிட்டு இருக்கிறோம்? இயேசு எருசலேமுக்கு கழுதையின் மேல பவனி போனது போல இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரம எருசலேமாகிய பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள். சீக்கிரத்தில் நீங்களும் நானும் கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது, தேவதூதன் எக்காலம் ஊதும்போது அந்த சத்தத்தை கேட்டு அவரை ஜீவனுள்ள தேவனை சுமந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியான அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய முதல் வருகையிலே அந்த எருசலேமுக்கு அவர் கழுதையின் மேலே பவனி போனார்.
ஆனால் ரெண்டாவது வருகையில் என்ன நடக்குமா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியை நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னவா? ஆண்டவர் முதல் நம்ம மீட்கும்படி வந்தபோது ஆண்டவர் கழுதையின் மேலே பவனி போனார். ஆனால் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலிருந்து தம்முடைய எருசலேமுக்கு நம்மை அழைத்து செல்ல அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதன் மேலே வரப்போகிறாராம்? வெள்ளை குதிரையின் மேலே இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த வெள்ளை குதிரையின் மேலே வருகிற இயேசு மகாராஜாவை நீங்களும் நானும் தரிசித்து அவருடைய நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரம சீயோனிலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாளெல்லாம் இயேசுவை சுமந்து செல்லுகிற கழுதைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை சுமந்து செல்வோமானால் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டிய எல்லாம் எங்கே வந்து விடும்? நம்முடைய காலடியிலே வந்து விடும். நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் இந்த குருத்தோலை பண்டிகை என்பது இல்லையா, இந்த குருத்தோலை பாம் சண்டே என்பது நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு இல்லையா, பழுதற்ற பலியாய் தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர்கள் பவனி போனதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் பிறந்த போதே யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இல்லை, அவர் சொல்றார், இவர் யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமாம், இயேசு. அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பயணம் போனார் என்பதை நாம் நினைத்து தேவனை நன்றியோடு தொழுது கொள்ளுவோம். கடைசி வரைக்கும் அவரை சுமக்கின்ற கழுதையாக நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நாம் அவர் சுமக்கின்ற கழுதையாக இருப்போமானால் இந்த உலகத்தில் அந்த கழுதைக்கு கிடைச்சதை விட மேன்மையை, மகத்துவத்தை, மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை பரம எருசலேமுக்கு தேவன் அழைத்து செல்வார். ஆகவே அன்றைக்கு கழுதையில் இயேசு போனார் என்பது மாத்திரல்ல, அவர் வெள்ளை குதிரையின் மேலே ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறாரே, அவரை சந்திப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்ம எல்லாரும்